தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்டு அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜேசிபி வச்சு வடிகால் தோண்டும் போது அவங்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு பேரூராட்சி சார்பாக கோட்டூர் கோணம் தேரிவிலை சாலை ஓரமாக மழைநீர் ஓடை தோண்டிய போது சந்திரி என்ற மூதாட்டியின் வீடு சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மழைக்காலம் காரணமாக வீடு எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் என்பதால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரும் பேரூராட்சி நிர்வாகமும் இணைந்து மூதாட்டியின் வீட்டை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் திற்பரப்பு பேரூராட்சியினுடைய 6வது வார்டு உறுப்பினர். கோட்டுக்கோணம் தேரிவிலை ரோடானது தற்பொழுது சாலை பணியும் ஓடை வடிகாலும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. தேரிவலையில் சந்திரி அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது ஜேசிபி வச்சு வடிகால் தோண்டும் போது அவங்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து வீடும் ரொம்ப சேதமடைஞ்சிட்டு. இன்னைக்கு 4 நாளாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரி என்பவர்கள் 57 வயசு இங்கே வீட்டில் சமையல் பண்ண முடியாததுனால பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்க. விஓட்ட கம்பெனி கொடுத்தாச்சு, பேரூராட்சி நிர்வாகத்தில் தகவல் கொடுத்தாச்சு, பஞ்சாயத்து இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தகவல் கொடுத்தாச்சு. இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் இல்லை. இது கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டரும் இதுவரைக்கும் இவங்களை தொடர்பு கொள்ள இல்லை. இதனால உயிர் சேதம் மழை தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறதுனால உயிர் சேதம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே தமிழக அரசு உயிர் பலியை கருத்தினை கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்டு அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.